பாக்கியா, நீ நேரம் மண்டப கரைக்கு வந்துரு. சாயங்காலம் நான் அங்க வந்துடுறேன். அளவரட்ட எச்சரிக்கை எச்சரிக்கை, ஒரு முக்கிய அபாய அறிவிப்பு. வங்கக்கரையில் மையம் கொண்டிருந்த புயல் சின்னம் கிழக்கு கடற்கரை ஓரம் நகர்ந்து வருவதால் அடுத்த 12 மணி நேரத்திற்குள் பலத்த மழையும் புயலும் இருக்கும். மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரும் கண்டிப்பாக கடலுக்கு மீன் பிடிக்கப் போக வேண்டாம். எச்சரிக்கை எச்சரிக்கை. வங்காள விரிகுடா கடலில் மையம் கொண்டிருந்த புயல் மணிக்கு 100 மைல் வேகத்தில் சுழன்று அடித்தது. 15 மோட்டார் படகுகளும் 100கணக்கான நாட்டு படகுகளும் கடலில் மூழ்கிவிட்டது. மீட்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளின் தகவலின்படி இந்த புயலில் மண்டபம் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அனைவரும் உயிர் இழந்ததாக தெரிய வருகிறது. செல்வம், உனக்கு ஒன்றும் அடி இல்லையே? லேசான அடிதான், ஆனா உனக்குத்தான் நிறைய காயம். இந்த மட்டும் உயிர் பொழைச்சமே, அதுக்கு என்ன சொல்லணும்? பாக்கிய நம்மளை பத்தி கவலைப்பட்டு இருப்பாளே, பாக்கியத்துக்கு எப்படியாவது தகவல் சொல்லணுமே. உனக்கு கால் உடைஞ்சிருக்கு, கட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னும் 1 மாசத்துக்கு நீ நகரவே கூடாது. பாக்கியத்துக்கு தானே, நான் சொல்லிடுவேன். சரி, அப்ப உடனே புறப்படு. உன் பக்கத்துல யாரும் இருக்க வேண்டாமா? கொஞ்சம் தேர்ற வரைக்கும் நான் உன் கிட்டே இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் காயத்தில் எழுதிடுவேன். என்னங்க முதலாளி கடுதாசி எங்கிட்ட இருந்து வந்திருக்கு? அந்த பாக்கியத்துக்கு இந்த செல்வம் பையன் எழுதின கடுதாசி. புயல்ல செத்துட்டுதான் நினைச்சிட்டு இருந்தேடா, உழைச்சிட்டான். இந்த கடுதாசி அவ கையில கிடைச்சிட்டா அப்புறம் அவன் இருக்கிற இடம் தேடி போயிடுவான். எனக்கு கிடைக்க மாட்டான். தனியாதான் இருக்கா? சும்மாடா. பாக்கியம், இப்படி எல்லாம் நடக்கும்னு யாரு கண்டா? ஒன்னு நினைச்சாலும் எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. இத பாரு, கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்திருக்கேன்னு நினைச்சிடாத. பாவங்க, பாக்கியத்தால எப்படிங்க கடனை திருப்பி கொடுக்க முடியும்? எவ்வளவோ போச்சு அப்படி நினைச்சுக்கிறேன். அவளும் பிழைக்கணும் இல்ல. பாக்கியத்துக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு தான் யோசிக்கிறேன். முதலாளி, உங்களுக்கு பெரிய மனசு. பாக்கியம், நீ சரின்னு சொன்னா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என் சம்சாரம் இறந்ததுல இருந்து ஒரு துணை இல்லாம ஒரே பாடா இருக்கு. தயவு செஞ்சு வெளியே போங்க. உங்க கடனுக்கு 2 நாள்ல வழி பண்றேன். எப்படி வழி பண்ண போற? கடலோட போனவன் திரும்பி வர போறான். யோ, மரியாதையா எந்திரிச்சு போறியா இல்லையா? அவ்வளவு திமிர் இருந்தா 2 நாள்ல என் பணத்தை திருப்பி கொடு. இல்ல 3வது நாள் நான் இங்க வருவேன். அப்புறம் அவ்வளவு நல்லா இருக்க. செல்வம், இனிமே நீ எதுக்கும் கவலையே பட வேண்டாம். கலெக்டர் கிட்ட நீ கேட்டிருந்தியே 3 படகு, அது உனக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு. அதோட உடஞ்சி போன படகுக்கும் இன்சூரன்ஸ் பணம் கிடைச்சிடும். பை த பை, இதுல ஒரு கையெழுத்து போடணும். பி ஹாப்பி, பெஸ்ட் ஆஃப் லக். ஓடிட்டா எங்கிட்டாவது பக்கத்தூருக்கு பொழப்பு தேடி போயிருப்பா. வயிறு காஞ்சா தானா வர்றான். பாக்கியம், செல்வண்ண நீங்களா? பாக்கியம் இல்ல, அவங்க ராவா ஊரை விட்டு போயிட்டாங்க.
அவ எங்க போயிருக்கான்னு தெரியுங்களா? அவங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. யாரோ அனாதை பொண்ணு நம்ம குப்பத்து வந்து சேர்ந்துட்டா, நல்லபடியா பெத்து குழைச்சா சரிதான். ஆண் குழந்தை நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். பாக்கியம் உயிரோடு இருந்தா நிச்சயமா நேரம் உனக்கமா தேடி வருவா. என்னால அந்த துக்கத்தை தாங்கிக்க முடியலடா. ஆமா, உன்னால தாய்க்க முடியல. உன்னை இப்படி பார்க்கும்போது எனக்கு கையும் காலம் ஓடல. இங்க பாரு, மனசெல்லாம் தொழில திருப்பும், அதே கவனமாயிரும். இத பாரு, காரணம் இல்லாம கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார். அட பாக்யம், ராதாதே, என்ன எந்த ஊருக்கு வந்திருக்க? இதான் எங்க அத்தை ஊரு. நாங்க திருவிழாவுக்கு வந்தோம். அவர்தான் எங்க வீட்டுக்காரு. இளநீ சாப்பிடுறியா? இல்ல வேண்டாம். பாக்யம், நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத. உனக்கும் செல்வத்துக்கும் ஏதாவது தகராறா? என்னடி சொல்ற? செல்வம் இப்ப குளத்துல ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு. 10 நாளைக்கு முன்ன நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்ப பார்த்தோம். சொல்றேன், உயிரோட இருக்க. ஆமா, வயல தப்பிச்சுட்டாரா? நான் பார்த்தனே. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, போலாமா? நாங்க போயிட்டு வரோம். ஐயா, என்ன நொய்யா? என்ன நொய்யா? உனக்கு வேற தனியா சொல்லணுமா? நாங்க சேர்க்க வேண்டிய ஆளெல்லாம் சேர்த்தாச்சு. போயா. தம்பியை பார்க்கணும். முதலியார், தம்பி, முதலியார், இது என் அண்ணன். நான் முக சாயலை பார்க்கும் போதே நினைச்சேன் அப்படித்தான் இருக்கணும்னு. பீட்டர், வணக்கங்க. இருக்கட்டும்பா, வழக்கம் போல மில்ல ஈட்டு மூடிட்டாங்க. வீட்டுல பட்னி. நீ ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீனா? என்ன வார்த்தை சொல்லுங்க முதலியார். இன்னில இருந்து அண்ணனும் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கட்டும். தாராளமா பாக்கட்டுங்க. அவரு பார்க்காம வேற யாரு? பரவாயில்ல, பாருக்கிட்டோம். உட்காருங்க. அண்ணி சௌக்கியமா? மீனை தொடாத, போடா. அப்பம் பேர் தெரியாதவெல்லாம் மீனை தொட்டக்கா நாளைக்கு என் வலையில மீனே கிடைக்கும். எங்க அம்மாட்ட சொல்றேன். ஏ ராஜா, ஏன் அழுகுற? மீனை தொடாதன்னு சொல்லி காத்து முத்து மாமா என்ன அடிச்சிட்டாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போற? இத பாரு, சின்ன தூண்டில் வச்சு நீயும் மீன் பிடிக்க கத்துக்க. உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளாகலாம். யாருமா எங்க அப்பா? வா, உனக்கு மீன் பிடிக்க கத்து தரேன். அண்ணே ராமையா, கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வலையும் படகும் கொடுத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சு தரேன். சம்பளம் கூட கொடுக்க வேணாம். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? கிடையாது, போ. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க.
அப்பன் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க, கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டா. அதையும் மீறி கொடுத்த போட்டு கவுந்துரும். போ. ஏய், நான் ஒண்ணு அப்பன் பேர் தெரியாதவன். ரோஷம் வருது. எங்க உங்க அப்பன் பேரை சொல்லு பாப்போம். என்னப்பா அது? காயம் வரப்பட்டிருக்கு. தொடாத. உடம்பெல்லாம் ஊம காயம் போல இருக்கே. எப்படி பட்டுச்சு? தொடாத என்ன தொடாத. உன்னை தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கைதாண்டா. தொடாதேன்னா அப்படின்னு திடீர்னு உனக்கு நான் பாவி ஆயிட்டேன். எங்க அப்பா யாரு சொல்லு. யாரு? அது மட்டும் என்ன கேட்காத. உங்ககிட்ட தானே அந்த உண்மையை கேட்க முடியும். போற வரவங்கிட்ட கேட்க முடியும் எங்க அப்பா யாருன்னு. ராஜா, பெத்த பிள்ளைகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்காத. சொல்லு. என் உடம்புல ஓடுறது ஒருத்த ரத்தமா? அப்பவே உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன்டா. ஏன் யாரும் சாகலையே? இல்ல இல்ல, அடிப்பட்ட நம்ம ஆட்களை ஆஸ்பத்திரியில சேருங்க. கட்டுமரத்துக்காரங்களை நான் பாத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. கட்டு மரத்துக்காரவங்க எல்லாம் மீன் பிடிக்க போயிருக்காங்க. நம்ம மோட்டர் போட்டுக்காரவங்க அங்க மீன் பிடிக்க போயிருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வராதீங்கன்னு. இவங்க கேட்காம போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாட்டா, அடி தடி, தலையில இருந்து ரத்தம். கட்டுமரத்துக்காரங்க மீன் பிடிக்கிற இடத்துக்கு நம்ம படகு எடுத்துட்டு போனோம். நியாயமா நம்ம ஆழக்கடல்ல மீன் பிடிக்கணும். இத்தனை நாள் அப்படித்தானே படிக்கிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு அங்க போய் மீன் பிடிக்க சொன்னது யாரு? நான் தான் போக சொன்னேன். கொஞ்சமா அது அறிவு இருக்கு அவனுக்கு. அங்க எதுக்கா போக சொன்னேன்? அந்த பக்கம் நிறைய இறால் கிடைக்குது. இங்க யார கேட்டு போக சொன்னேன்? யார கேட்கணும்? கடல் என்ன அவங்க அப்பா விட்டு சொத்தா? ஆமாண்டா, ஆமா. ராத்திரி பகல்னு இல்லாம மழை வெயில்னு பார்க்காம கடலையே தாயா நினைச்சு கட்டுமரத்துல போய் மீன் பிடிக்கிறானே கட்டுமரத்துக்காரன். அவனுக்கு தாண்டா உண்மையிலேயே கடல் சொந்தம். அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உடம்புல உப்பு தண்ணி படாத பையன். முதலாளி, கட்டுமரத்துக்காரங்க எல்லாம் ரொம்ப ஆத்திரத்தோட கூச்சல் போட்டுக்கிட்டு ரத்த காயத்தோட நம்ம ஆபீஸ் பக்கமா போயிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க அங்க போறது அவ்வளவு தெரியல. முதலாளி, முதலாளி, அடிக்காத. பழிக்கு பழி வாங்கிய தீர்வோம். என்ன நடந்ததுங்கிறத அமைதியா சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க மீன்பிடி சேலத்துல உங்க ஆளுங்க மீன்பிடி சேலம் இல்லாம அடியாளுகளை வச்சு எங்க ஆளுங்க எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. நியாயம் இல்லதான். தப்பு என்பதுதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்துச்சு. அதுக்காக இப்ப என்ன பண்ண முடியும்? வேணா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். அடிபட்டவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் பண்றேன். அமைதியா எல்லாரும் ஆபீஸ்க்குள்ள வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா, அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆபீஸ்க்குள்ள அனுப்பி வைங்க.